இயேசுவை அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இன்று உங்களோடு பேசும்படியாக நான் தெரிந்து கொண்ட ஒரு வசனம், அப்பொழுது இஸ்ரவேலர் கர்த்தருடைய வாக்கை கேளாமல் அவர்களுடைய போஜன பதார்த்தத்தில் சிறிது வாங்கி கொண்டார்கள். யோசுவா 9:14. இந்த அதிகாரம் முழுவதையும் நாம் வாசித்து பார்ப்போம் என்றால், கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கானான் தேசத்தை வாக்கு பண்ணியிருந்தார். ஆனாலும் அந்த தேசத்தில் பிரவேசிக்கும் முன்பு அங்குள்ள ஜனங்களை துரத்திவிட்டு அதில் குடியேறும்படியாக கட்டளையிட்டிருந்தார். கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தி கொண்டு வந்த விதத்தையும் யுத்தத்தில் ஜனங்களுக்கு ஜெயத்தை கொடுத்ததையும் நன்றாய் அறிந்திருந்தார்கள் இந்த கானான் தேசத்தின் தலைவர்கள். இதை அறிந்து கொண்ட அந்த கானான் தேசத்தின் தலைவர்கள் திட்டம் தீட்டிக் கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களை தந்திரமாக பார்க்க வேண்டும் என்று வேஷம் தரித்து இஸ்ரவேலருக்கு எதிர்கொண்டு போய் அவர்களோடு பேசினார்கள். என்னவென்றால், நாங்கள் தூர தேசத்தால், நாங்கள் உமக்கு அடிமைகள், நீங்கள் எங்களை ஒன்றும் செய்யக்கூடாது என்று உடன்படிக்கை பண்ணி கொண்டார்கள். ஆனால் இந்த இடத்தில் யோசுவாவும் இஸ்ரவேலரும் கர்த்தருடைய வார்த்தையை கேளாமல் அவர்களின் உடன்படிக்கையை ஏற்றுக்கொண்டார்கள். இன்னும் கொஞ்ச நாட்கள் கழித்து இஸ்ரவேலர்கள் கானான் தேசத்தில் நுழையும் போது அவர்களுக்கு தெரிய வருகிறது, இவர்கள் நம்மை வேஷம் தரித்து ஏமாற்றினார்கள் என்று. எனக்கு அருமையான தேவ ஜனமே, உலகத்தின் தேவைகள் நெருக்கும் போது கர்த்தருடைய சமூகத்தில் விசாரித்து அவருடைய சித்தம் இதில் இருக்கிறதா என்று அறிந்து கொள்வது மிகவும் நலமாயிருக்கும். நாம் பார்த்தது போல இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கானான் தேசத்தை கர்த்தர் கொடுத்திருந்தும் அவர்கள் முழுமையாக சுதந்திரிக்கவில்லை. அதே போல் நாமும் தேவனிடம் விசாரிக்கவில்லை என்றால், தேவ சித்தம் என்ன என்று அறிய விரும்பவில்லை என்றால், இந்த உலகத்தில் பெற்றுக்கொண்ட காரியத்தோடு போராட வேண்டியதாக இருக்கும். அவை நமக்கு வேதனையான முடிவை தரும். யோசித்து தேவனோடு இணைந்திருப்போம். இந்த வார்த்தைகளை கொண்டு தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.